தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா.
அணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை, இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க போகிற காரியம், நீங்கள் யார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் யார்? Who are you? Who I am? நாம் யார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கவும் அவைகளை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இப்படியான தேவனுடைய இந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க, நாம் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து அளிக்க முடியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். நீங்கள் யார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே இந்த ஆலயம் என்று பவுல் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்? எந்த விதமாக நாம் வாழ வேண்டும்? நமக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்ய வேண்டுமானால் நம்முடைய உள்ளமானது அது பரிசுத்தமான ஒரு இடமாக காணப்பட வேண்டும். ஒரு பரிசுத்த உள்ளத்திலே, பரிசுத்த இருதயத்திலே ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுவார். இதைத்தான் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 6:16, 2 கொரிந்தியர் 6:16 நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் இப்படியாக வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கும்படிக்கு, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்படிக்கு நாம் அவருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு விசுவாசியும் அவர்கள் தங்களை
இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். நாம் இப்பொழுது ஒரு 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால், தேவனுடைய ஆலயமாகிய இந்த இருதயம் தண்ணில், இந்த உள்ளந்தண்ணில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன விதமாய் கிரியை செய்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவது 2 கொரிந்தியர் 13:5 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் என்று 2 கொரிந்தியர் 13:5 வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக மாறும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்து நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று எப்பொழுது அறிக்கை செய்கிறீர்களோ அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்ய வந்துவிடுவார். அதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பின் அறிக்கை. நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் இப்படி அறிக்கை செய்தால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விடுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா? அதை எப்படி அறிவீர்கள் என்று சொன்னால், உங்களை நீங்களே சோதித்து அறிய வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று சோதித்து அறிய வேண்டும். விசுவாசம் வேண்டும். விசுவாசம் என்பது மரங்களிலேயும் விசுவாசம் வரும், கனிகளிலேயும் விசுவாசம். 2 இடத்திலையும் வேறு எந்த அந்த கனிகளிலேயும் மரங்களிலேயும் வேறு எதுவும் 2 இடத்திலே வராது. இதிலே வந்தால் அதிலே வராது. ஆனால் விசுவாசம் என்பது வரங்களிலே மிக மிக முக்கியமான வரம். அதே போல கனிகளிலே விசுவாசம் மிக முக்கியமான ஒரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் விசுவாசமாக இருப்பவர் ஒரு உண்டென்றும் அவர் நமக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 சொல்கிறது இல்லையா? அதே போல நாம் அந்த விசுவாசத்திலே நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த விசுவாசமாகிய வரம் நமக்குள்ளே அது கிரியை செய்ய வேண்டும். அப்படி கிரியை செய்தால்தான் நாம் அந்த விசுவாசத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியும். ஆண்டவர் நம்மிலே பிரியமாய் இருந்தால் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அதைத்தான் நாம் வந்து பார்க்கிறோம். நீங்கள் அந்த 2 கொரிந்தியர் 13:5 சொல்லப்படும் பொழுது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நம்மளை நாம் டெஸ்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். நம்மளை நாமளே பரிசோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக நாம் கேட்கிற, நாம் ஜெபிக்கிற, நாம் ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டே இருப்போம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு. இன்னைக்கு அநேக அவர்களை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை தேவனுடைய ஆலயமாக மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த விசுவாச வாழ்க்கையிலே அவர்கள் விசுவாசம் என்பது ஒரு அற்ப விசுவாசமாக காணப்படுகிறது. இந்த விசுவாசத்திலே வளர்ச்சியே இல்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. இதனால் தான் அநேக விசுவாசத்தோடு நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்க நாம் பார்க்கிறோம், சொல்கிறார், நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் என்றார். அநேக சோதனை வேலைகளிலே ஆண்டவர்
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறியாதபடி நாம் என்ன செய்கிறோம்? அப்படியான விசுவாசத்திலே வடிக்கிறவர்களாய் சரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அதைத்தான் இரண்டாவது பாயிண்டாக நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மில் இருக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறதான, இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான பிசாசை விட, சாத்தானை விட பெரியவர். அப்படி விட பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவர். அவர் மிகவும் விரும்பப்படத்தக்கவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம் சோதனை வேளைகளிலே நாம் அப்படியாக நாம் நம்முடைய விசுவாசத்தில் இருந்து தவறும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். இரண்டாவது பாயிண்டாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்பதை, இந்த பிசாசை விட நமக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்தகார சக்திகளை விட இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் நம்மோடு கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும் என்று நாம் விசுவாசிப்பதில்லை. அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்து நாம் என்ன செய்கிறோம்? தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம், சறுக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். சோதனை வேளைகளிலே நாம் அப்படியாக நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விட்டு நாம் விலகுவர்களாக காணப்படுகிறோம், விசுவாசத்திலிருந்து விலகுகிறோம். அதனால்தான் அநேக காரியங்களில் நமக்கு தோல்வி வருகிறது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5:4 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று 1 யோவான் 5:1 சொல்லுகிறது. அதுபடி நாம் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளே கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயமாகிய நம்மிலே அவர் வாசம் செய்கிறார். அதனால்தான் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம், விசுவாசிகளாகிய நீங்களே அந்த ஆலயம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்கிறார். அப்படின்னால்தான் நம்முடைய ஆலயமாகிய நமக்குள்ளே வாசம் செய்கிறது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவர் பெரியவர் என்றாவது நாம் பார்க்கிறோம். அவர் பெரியவர். அந்த பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற பெரியவர். ஏசாயா 12:6 எடுத்து நாம் வாசிப்போம் என்றால், ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆம், உன் நடுவில் வாசம் பண்ணுகிறவர், உன் நடுவில் இருக்கிறவர், அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் அதை அறிக்கை செய்கிறார். பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட வருகிற ஆண்டவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், அவர் பெரியவர். அவரை போல தெய்வம் வேறு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 13:3 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எங்களோடு கூட இருந்து பேசுகிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு அதை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார்.
உங்களிடத்திலும் அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களிடமாய் பலவீனராய் அல்ல, வல்லவராய் இருக்கிறார். அப்படி ஆண்டவர் வல்லவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இவ்விதமாக நமக்குள்ளே வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கிரியை செய்யும் பிசாசை விட வல்லவர். அவர் உங்களிடத்தில் பலவீனராக அல்ல, வல்லவராக இருக்கிறார் என்று சத்திய வசனம் திட்டவட்டமாக கூறுகிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்வதோடு இந்த அனுபவத்தை உங்களுடைய அனுபவங்களிலே அனுதினமும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தவறாமல் தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே வாசம் செய்கிறார், நானே அந்த ஆலயம் என்று நீ அதை என்ன செய்ய வேண்டும்? அபியாசப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய தியானத்திலே நீ அதை என்ன செய்ய வேண்டும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நமக்குள்ளே வல்லவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 நாம் பார்க்கும் பொழுது அங்கு சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவராயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும், பரிபூர்ணமாய் நீங்கள் ஆசீர்வாதம் அடைய வேண்டும். சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது என்று கொலோசியர் 1:19 நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:19 நாம் வாசிக்கும் பொழுது சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. நீங்களும் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று கொலோசியர் 2:10 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நாம் இந்த வேத வசனங்களை நாம் மனதில் கொண்டு நமக்குள் வசிக்கும் இயேசு அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த விதமாக நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்வதாக காணப்பட வேண்டும். அவருடைய லட்சணங்களை, இயேசு கிறிஸ்துடைய லட்சணங்கள், இயேசு கிறிஸ்துடைய கிரியைகள், இயேசு கிறிஸ்துடைய தன்மைகள், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் அவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது, அந்த இயேசு எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் அப்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டியது அவசியம். நம்முடைய சிந்தனை முழுவதுமே இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். சோதனை வேளைகளிலே, வேதனை வேளைகளிலே, துன்ப வேளைகளிலே, இன்னும் பலவிதமான போராட்ட வேளைகளிலே இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். காரணம் என்ன? நம்மை ஆலயமாக மாற்றி இருக்கிறார். எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோமே. அதே போல அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவருக்குள் நாம் வேறு கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் அவரிடத்திலே இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த சகல ஆசீர்வாதங்களும் நமக்குள் இருக்கிறது, நம்மிடத்திலே இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்?
அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி நாம் விசுவாசித்து இயேசு எனக்குள் இருக்கிறார், இயேசு என்னுடனே சம்பூர்ணராக இருக்கிறார், அவர் பரிபூர்ணமாக இருக்கிற ஆண்டவர், அவர் பரிபூர்ணமாக வாசம் செய்கிற ஆண்டவர். கொலோசியர் 1:19 சொல்வதை போல சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சகல ஆசீர்வாதத்தையும் உடைய ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இப்படி நம்மளுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு ஆண்டவர் தருவார் என்று நாம் நினைச்ச வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் எங்கு சென்றாலும் இல்ல எந்த இடத்திற்கு நீங்கள் போய் வந்தாலும் எந்த நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் தமது தன்மையை அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களுக்குள்ள தன்மையோடு கூட நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ வேறு எந்த விதமாக சிந்திக்கவோ தேவையில்லை. உங்கள் சிந்தனை எல்லாமே பிரச்சனையின் மேல் இல்லாமல் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அநேக நாளிலே என்ன செய்கிறோம்? பிரச்சனை வருகிற பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அந்த பிரச்சனையை குறித்து சிந்திக்கிறோம், அந்த போராட்டத்தை குறித்து சிந்திக்கிறோம். இல்லையென்றால் ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு செய்தி தூரிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது என்றால் அதை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிந்தனை எல்லாம் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், இயேசு அவர் எனக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார், அவர் என்னிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். நம்ம 3 பாயிண்ட். எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். 3வது, என்னிடத்தில் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து நாம் வாழ்வோம் என்றால் நமக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களும், அறிவு, அழகு, ஞானம், ஐஸ்வர்யம், வல்லமை, தைரியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, இன்னும் ஜீவன், சுகம், பலன், அதிகாரம், வெற்றி, பரிசுத்தம், இப்படிப்பட்ட சகல ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தந்து அவர் நம்மோடு கூட இருப்பதால் எல்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த வேலைகளிலே எந்தெந்த தேவை என்பதை நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறவர் அல்லவா? ஐயோ, என் பிள்ளை கஷ்டப்படுகிறதே, அந்த கஷ்டத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று அந்த நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பரமபிதாவிடம் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். நமக்குள்ளே நம்முடைய துக்கத்தை, வேதனையை நமக்கு சகிக்க அவர் நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நமக்காக அவர் என்ன செய்கிறார்? யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே, உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களை வெகுவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவைகள் அனைத்துமே இயேசுவின் சாயலிலே உங்களுக்குள் இருப்பதையும் அறிந்து இடைவிடாமல் அதற்காக நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். நீங்கள் அப்படி துதித்து நீங்கள் ஆசீர்வாதப்பட வேண்டும். அதே வேளையிலே நாம் பரிசுத்த ஆலயமாக மாற வேண்டும் என்றால் 1 யோவான் 1:9 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனம் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யார் அந்த சத்தியம்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்கிறது. சத்தியம் இயேசுதான்.
அந்த சத்திய வார்த்தையாகிய இயேசுதான் அவர் நமக்குள்ளே நிச்சய மாட்டார், இருக்க மாட்டார். அப்படினாலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீர்ப்புள்ளவராக இருக்கிறார். கொலோசியர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று கொலோசியர் 1:14 நாம் வாசிக்கிறோம். அப்படியே எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 16 19 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூட்டி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக எபேசு சபைக்கு எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். எல்லோரும் ஆண்டவருடைய அறிவிக்கட்டான அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற வேண்டும். காரணம் என்ன? நீங்களே அந்த ஆலயம், அந்த ஆலயத்திலே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அவருக்கு உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். பிரியமானவர்களே, அந்த பெரியவர் நமக்குள்ளே வல்லவராய் இருக்கிறார். எந்த சோதனைகள் வந்தால், எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தால், எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எங்கோ வெளி உலகத்திலிருந்து உங்களுக்கு வரும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்படி நீங்கள் காத்திருக்க வேண்டாம். உங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைக்க வேண்டும். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சகல ஆசீர்வாதங்களோடு பரிபூர்ணமாய் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்ற அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நாம் இப்பொழுது ஆண்டவருடைய ஆலயமாக மாறி இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வசிப்பது உண்மையான அவர் உங்களுடையவர். அவர் மட்டுமல்ல, அவருடைய சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உங்களுடையது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வது உங்கள் கடமை. நீங்கள் கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களோடு, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களோடு உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தார், நான் ஏற்கனவே சொன்னபடி அறிவு, ஞானம், அழகு, ஐஸ்வர்யம், வல்லமை, தைரியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, பரிசுத்தம், ஜீவன், சுகம், பலன், அதிகாரம், வெற்றி ஆகிய எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து நம்மிலே வாசம் செய்கிறார். நீங்களே அந்த ஆலயம். இப்பொழுது நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். முடிவாக ஒரே ஒரு வசனம்
1 Corinthians 3:23 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். ஆம், வறண்ட நிலமும் வனாந்தரமும் அழைத்து கடவுளை கடித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 35:1 சொன்னதை போல நம்முடைய வறண்ட வாழ்க்கை செழிப்பாக மாறட்டும், புஷ்பமாக மலரட்டும். ஆனந்த களிப்பும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஆண்டவர் நமக்கு தந்தருவார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்களே அந்த ஆலயம். நாம் யார்? நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். நாம் அந்த ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் பலவீனர் அல்ல, வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். வல்லவராம் இயேசு அவர் வாழ வைக்கிற தெய்வம். நம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் நல்ல பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று 1 Corinthians 3:16 எங்களோடு கூட நீ பேசி, இப்பொழுது நாங்கள் யார் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்து, நாங்கள் உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம். எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீர்கள். கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், மிகவும் பெரியவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மூன்றாவதாக, எங்களுக்குள் இருக்கிறவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். ஏசப்பா, சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் எங்களுக்குள்ளே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலும் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நாங்கள் இப்பொழுது விசுவாசித்து அந்த சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இனிவரும் காலங்களிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலிருந்து தவற மாட்டோம். எங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருந்து ஆசீர்வாதம் அடைவோம், வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் விசுவாசித்து நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கே துதிக்கிற மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.